கர்த்தர் நல்லவர். புரியுதோ புரியலையோ, கர்த்தர் நல்லவர். எனக்கு தீமை செய்யவே மாட்டார், மாறவே மாட்டாருங்க. ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களாம் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சில மக்கள் தங்களை ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிக்கிறாங்க, ரொம்ப அறிவாளி நினச்சிக்கிறாங்க. தீமை என்றைக்குமே தீமை தான். கர்த்தர் தன் பரிசுத்தவான்களை பயன்படுத்தி எது தீமை எது நன்மைன்னு எழுதி வச்சிருக்கிறார். உபாகம புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா 1 to 14 வரை ஆசீர்வாதமாக இருக்குது. ஆசீர்வாதத்துக்கு 14 வசனத்தோடு நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் 15ஆம் வசனத்துலேருந்து கிட்டத்தட்ட 68 வசனம் வரை சாபத்தை டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஏன்? எவனாச்சும் ஒரு முட்டா பை இதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுவாங்கிறக்காதான் நம் நன்மை என்னன்னு விளங்கிறோம். தீமையை கூட நன்மைன்னு சொல்லுவாங்கிறக்கான இது அனைத்தும் சாபன்ட்டார். சொரிஸ்வரங்கிறது என்னது? சாபம். அத்தனையும் சாபங்க. அதை எதிர்த்தரணும். அது கர்த்தர்கிட்ட வரலை, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறது எதிர்த்தரணும். கையில் காசு இல்லாமல் இருக்கிறது நன்மையா? நன்மை இல்லை. நாளைக்கு லீவு, எங்கேயே பிள்ளைகள் வெளியூர் போடுங்குது. இன்னைக்கு தாண்டா 1ஆம் தேதி சம்பளம் போடலையே, ஒரு 7ஆம் தேதி இருந்தால் கூட போட்டிருக்கலாம், கடன் வாங்கி போகலாமான்னா அது நன்மை கிடையாது. பிள்ளைகள் ஒரு நல்ல உணவு கேட்குறவங்க வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அது நன்மை கிடையாது. கடன்காரனுக்கு கடன் கட்ட முடியல, நன்மை கிடையாது. ஒரு நாளும் தீமை நன்மையும் சொல்லக்கூடாது, நன்மையை தீமையும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து பற்றி என்ன சொல்லுதுங்க? தன்னிடத்தில் அத்தனை பேரையும் சுகமாக்கினார் இருக்கு. அத்தனை பேர்னா அத்தனை பேரையும். ஒரு ஆளை பார்த்து கூட, ஒருத்தனை கூடங்க. மகனே, நீ கொஞ்ச நாள் வியாதியாக இருப்பது நல்லது தான். உனக்கு மேலோட்டமாக பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதில் நான் இதே ஒரு பாடத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் சொன்னாரா? ஒருத்தனும் சொன்னாரா? ஒரு அப்போஸ்தலர்கள் வியாதி ஆக்கினாங்களா? ஏன் இருக்கு? வியாதி தீமை, தரித்திரியம் தீமை, கஷ்டத்தில் வாழுகிறது தீமை. இன்னொன்று மக்கள் சொல்றாங்க, கெட்டவனுக்கு தான் கடவுள் அள்ளி கொடுக்குறாரு. அது என்னதுங்க? வாசிங்க. அப்படி சொல்றவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு. மல்கியா 2:17 உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். வருத்தப்படுத்துகிறீர்கள் போட்டிருக்க. சில ஆங்கில பைபிளில் 3 பாஷையிலும் சரி, வார்த்தையினாலே அவரை களைப்படைய பண்ணுகிறீர்கள் இருக்கும். இப்போ சில பிரசங்கத்தை கேட்டோம்னா நமக்கு உற்சாகமாக இருக்கும், சில பிரசங்கத்தை கேட்டோம் எந்திரிச்சு போயிடலான்னு இருக்கும். அப்படி எனக்கு சமீபத்தில் ஒரு நடந்துச்சு. ஒரு ஏன்னா அங்கே உள்ள உட்காந்து என்னால் கேட்க முடியல. ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்னை கீழே பிடிச்சு இழுக்குது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றார், உங்கள் வார்த்தைகளாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், சோர்வுற பண்ணுகிறீர்கள். ஆனாலும் இதனால அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. மக்கள் சொல்றாங்க, கெட்டவனுக்கு தான் ஏன் கொடுக்குறாரு? நல்லவனுக்கு எங்க காலம் இருக்கு? கெட்டவனுக்கு தான் அள்ளி கொடுக்குறாரு. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தருடைய இருதயம் அதுக்கு வேதனைப்படும். ஏன்னா அவர் செய்யலை. கெட்டவனுக்கு கர்த்தர் அவனுக்கு அள்ளி கொடுக்கல. அவன் சில பிரமாணங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கிறான், சில ஸ்பிரிச்சுவல் பிரமாணங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கிறான், கரெக்டாக வேலைக்கு போகிறான், ஞானமாக இருக்கான், ஞானமாக இன்வெஸ்ட் பண்ணுறான். பொல்லாதவனே நல்லா இருக்கான்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைவாக இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும். கர்த்தர் ஒரு நாள் தீமை செய்யறது கிடையாதுங்க. கர்த்தர் தம்மை தேடி வருகிற அத்தனை பேருக்கும் நன்மை செய்கிறார், நிறைவை கொடுக்கிறார், நல்வாழ்வை கொடுக்கிறார். சில மக்கள் சொல்றாங்க, சில அது அது தீமை மாதிரி இருக்கும், ஆனால் நன்மை இருக்கும். என் மகனே ஒரு நாள் வட்டம் கேட்டான், இப்போ யூதாஸ் கர்த்தர் காட்டி கொடுக்குறோன்னு தானே படைச்சாரு, இப்போ அவனை கொடுத்து அவனுடைய கர்த்தரோட சித்தம் என்ன?
அவனை கொடுத்த கர்த்தரோட சித்தம் என்ன? கிடையாதுங்க. எந்த ஒரு மனிதனையும் கர்த்தர் இதான் உனக்கு சித்தம் தீர்மானிக்கிறது கிடையாது. ஆனால் அவன் காட்டி கொடுப்பான்னு அவர் தெரியும். காட்டி கொடுப்பான்னு தெரியுங்க. கேட்டின் மகன் கெட்டு போனாலே ஒருத்தன் கெட்டு போடலை. இவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி கர்த்தர் அவனை முன் குறிச்சு இவன் காட்டி கொடுக்குறவன் அப்படின்னு எழுதுறது கிடையாது. அன்னைக்கு பேதுரு மனம் திரும்பின மாதிரி அவன் மனம் திரும்பி இருக்கலாங்க. கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை அப்படி பயன்படுத்திட்டாரு. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தரை கெட்டவர்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். நீதி செய்கிற தேவன் எங்கேன்னு கேட்குறீங்க. கர்த்தர் நல்லவர். கையில் ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புரியுதோ புரியலையோ, கர்த்தர் நல்லவர். புரியல, கர்த்தர் நல்லவர். எனக்கு தீமை செய்யவே மாட்டார், மாறவே மாட்டாருங்க. கர்த்தருடைய குணம், நான் கர்த்தர், நான் மாறாதவருடைய கேரக்டர் மாறாது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதுன்றது பார்த்தீங்களா? அது எதுக்கு சொல்ல நம்ம துண்டா எடுத்து சொல்றோம். அந்த இடத்துல சொல்லும்போது கேரக்டரை பத்தி பேசுறாரு. கேரக்டரை பத்தி பேசும் பொழுது அந்த வசனம் நடுவில் வருது. அவருடைய கேரக்டர் என்னைக்குமே மாறாது. நேற்று நல்லவர், இன்னைக்கு நல்லவர், நாளைக்கும் என்னைக்குமே நல்லவருங்க. ஒரு நாள் கூட ஒரு மனிதனை குறித்த அவருடைய நினைவுகள் கெட்டது கிடையாது. அத்தனையும் நல்லது, நன்மைக்கு அதுவான நினைவுகள். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நல்லவர் தான், ஆனா அவருக்கு நமக்கு ஒரு தீமை செய்யும் பொழுது பிசாசை வேலைக்கு வச்சுக்குவாரு. அவரா செய்ய மாட்டாரு. எப்படி செய்வாரு? பிசாசு சொல்லி விட்டுருவாரு, பிசாசு செய்வான். அது இல்லைங்க. நானா கொலை செஞ்சாலும், கூலிப்படை வச்சு கொலை செஞ்சாலும் கொலை தானே. என்னங்க, நான் செய்யலைங்க, அவன் என்ன செஞ்சா அப்படி சொல்ல முடியுமா? உங்களை தான் முதல்ல தூக்குவாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுங்க. ஒரு மனிதன் சந்தோஷப்படுறானா, நிறைவா இருக்கிறானா, நன்மைகள் அனுபவிக்கிறானா, கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படும், அகமகிழும். நான் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத அவன் அனுபவிக்கிறான் என்று அவனுடைய இருதயம் சந்தோஷப்படும். எதிர்பாருங்க, கர்த்தர் நல்லவர்னு எதிர்பாருங்க, எனக்கு நன்மை செய்வார்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்குள்ளதான் அவர் வேலையை செய்ய முடியும். கர்த்தர் என்னுடைய சூழ்நிலைக்குள்ள வரணும், என் பொருளாதாரத்துக்குள்ள வரணும், என்னுடைய சரீர சுகத்துக்குள்ள வரணும்னா கர்த்தர் நல்லவர், எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனையும் நல்லதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அந்த எதிர்பார்ப்புக்குள்ள கர்த்தர் உள் நுழைஞ்சு வேலை செய்வார்.